12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 5 இருபரிமாண பகுமுறை வடிவியல் பயிற்சி 5.1 மூன்றாம் கணக்கு பார்க்கிறோம். இரு அச்சுகளையும் தொட்டு செல்வதும் -4, -2 என்ற புள்ளி வழி செல்வதுமான வட்டத்தின் சமன்பாடு காண்க என கேட்கப்பட்டுள்ளது. -4, -2 என்ற புள்ளி வழி செல்வதாக வட்டம் கொடுக்கப்பட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக வட்டமானது மூன்றாம் கால்பகுதியில் அமையக்கூடிய வட்டமாக அமையும். வட்டத்தின் மையமும் வட்டத்தின் ஆரமும் நமக்கு தெரியாது, தெரிஞ்சதுனால தான் சமன்பாடு எழுத முடியும். வட்டத்தின் ஆரத்தை பொதுவாக நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். அப்போ ஒரு முனை புள்ளியானது -a,0 மற்றொரு முனை புள்ளியானது 0, -a எடுத்துக்கலாம். எனவே வட்டத்தின் மைய புள்ளியானது -a, ஆகும். வட்டத்தின் மையம் மூன்றாம் கால் பகுதியில் அமைவதால் வட்டத்தின் மைய புள்ளி x மற்றும் y இரண்டு மதிப்புகளுமே எதிர்குறியில தான் அமையும். எனவே வட்டத்தின் மையம் h, k என்பது -a, என்க. ஆரம் என்னன்னு தெரியாது, எனவே ஆரம் r = a அலகுகள். ஆரம் r = a அலகுகள்னு எடுக்கிறோம். வட்டத்தின் சமன்பாடு, வட்டத்தின் பொது வடிவ சமன்பாடு, மையமும் ஆரமும் தெரிஞ்சதுன்னா சமன்பாடானது x - h² + y - k² = r². இதில் மதிப்புகளை பிரதியிடலாம். ஹெச்சின் மதிப்பானது -a, எக்ஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னது +a², கேயின் மதிப்பானது -a, ஒய் மைனஸ் இன்ட்டு மைனஸ் +a² ஆரம் ஏன்னு எடுத்திருக்கிறோம். எனவே =a². இது சமன்பாடு 1ன்னு எடுக்கலாம். இந்த சமன்பாடு 1ல் வட்டமானது -4, -2 என்ற புள்ளி வழி செல்வதால் அந்த புள்ளியை பிரதியிடலாம். இது -4, -2 என்ற புள்ளி வழி செல்வதால் சமன்பாட்டில் x மற்றும் yக்கு பதிலாக மதிப்புகளை பிரதியிடலாம். -4 +a² + yன் மதிப்பு -2 +a² வலதுபுறம் a². a - 4² இது எழுதிடலாம். அதே போல் a - 2² a² கொடுக்குறோம். a - b² எனும் பொழுது a² -2a யின் மதிப்பு a, b யின் மதிப்பு 4 +b². அடுத்த ஒன்று a² -2a, b யின் மதிப்பு 2 +b², 2² RHS a². இப்போ a² -2 × 4 8a +4² இன் மதிப்பு 16 +a² -2 × 2 4a +2² இன் மதிப்பு 4 = a². இருபுறமும் ஒரே குறிகள் இருந்ததுன்னா இடதுபுறமும் வலதுபுறமும் கேன்சல் பண்ணிடலாம். a² கேன்சல் ஆக போக ஒரு a². -8 -4 எனும் பொழுது மதிப்பு -12a, 16 + 4 இன் மதிப்பானது 20 = 0. இது ஒரு இருபடி சமன்பாடு. காரணிப்படுத்துகிறோம். a² இன் கெழுவானது 1, மாறிலி உறுப்பு 20, 1 × 20 20. ரெண்டு எண்களை பெருக்கும் பொழுது 20, கூட்டும் பொழுது -12 வரணும். எந்த இரு எண்கள் எடுக்கலாம்னா 12 20, -12 கூட்டும் பொழுது வரணுங்கிறனால ரெண்டுக்குமே மைனஸ் குறி கொடுக்கலாம். a² இன் கெழு 1 அமைந்துள்ளதுனால நேரடியாக காரணிகளை a - 10, a - 2 = 0 எடுக்கிறோம். தனித்தனியாக பூஜ்ஜியத்திற்கு ஒவ்வொரு மதிப்புகளையும் சமப்படுத்தலாம். a - 2 = 0. -10 வலதுபுறம் போகிறப்ப +10 ஆகும். a யின் மதிப்பு 10. அதே போல் RHSல -2 வலதுபுறம் போகிறப்ப +2 ஆகும். a யின் மதிப்பு +2 ஆகும். a = 10 எனும் பொழுது சமன்பாட்டில் மதிப்பு பிரதியிடுவோம். a யின் மதிப்பை x + a க்கு பதிலாக 10² + y + a யின் மதிப்பு 10² RHSல ஒரு 10². இதை சுருக்கலாம். x² + 2ab 2x × 10 + b² 10² + y² 2ab y × 10 + b² 10² வலதுபுற மதிப்பு 10². இருபுறமும் ஒரே குறிகள் உள்ளது. 10² கேன்சல் ஆக போக x² + y² + 2 × 10 20x + 2 × 10 20y + 10² இன் மதிப்பானது 100 = 0. இது ஒரு சமன்பாடு. இதே போல a = 2ன்னு பிரதியிடும் பொழுது சமன்பாடானது x + a யின் மதிப்பு 2² + y + a யின் மதிப்பு 2² = 2². இதையும் சுருக்கலாம். x² + 2ab + b² 2² + y² + 2yb
ப்ளஸ் பி ஸ்கொயர் 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர். ஒரே மதிப்புகள் இருபுறமும் இருக்கிறது கேன்சல் ஆக போக எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2 பெருக்கல் 2 4 எக்ஸ் ப்ளஸ் 2 பெருக்கல் ஒய் 4 ஒய் ப்ளஸ் 2 ஸ்கொயரின் மதிப்பானது 4 ஈக்குவல் டு 0. therefore தேவையான வட்டத்தின் சமன்பாடு therefore வட்டத்தின் சமன்பாடுகள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 20x ப்ளஸ் 20y ப்ளஸ் 100 ஈக்குவல் டு 0 மற்றும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 4y ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0 ஆகும். தேங்க்யூ.